கேக்குதாங்க? கேக்குது மேம். ஓகே. ஸ்டார்ட் பண்றோமா? இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோமா? எஸ் மேடம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஐனா நீங்க ஏதாவது பேச போறீங்களா? நானே ஸ்டார்ட் பண்ண? நான் பேசிடுறேன். ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் மயிலை சிலர்கள் குழுமத்தின் 7வது அமர்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் எனது நன்றியை உரித்தாக்க கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் இன்று இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடன் திருமதி பால்மதி வினோத் அவர்கள், கன்னியாகுமரி நேச்சர் ஃபவுண்டேஷன் இயக்குனர் இணைந்துள்ளார். மேடம், தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே போல் நான் வந்துட்டு கன்னியாகுமரி நேச்சர் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். இப்போ கன்னியாகுமரியில் வந்துட்டு கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அண்ட் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், எப்படி இந்த லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி இது ஃபீல்டில் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு. பேக்ரவுண்ட் வந்துட்டு எதுவும் ஜுவாலஜி பயாலஜி எதுவும் படிக்கல. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் உள்ள ஃபேமஸான இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான். ஆனால் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சப்புறம் தான், சுற்றி உள்ள காடுகள்லாம் போக ஆரம்பிச்சப்புறம் நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சப்புறம் தான் ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சது. இதோட மெயின் இது வந்துட்டு வைல்ட் ஃப்ளவர்ஸ், நம்ம தானாக வளர காட்டு செடிகள், அதை பற்றி தான் ரொம்பவே தனி இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா அதை பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சது. ஆனால் எதையுமே பார்க்க ஆரம்பிக்கும் போது அதோட சேர்ந்து அது கூட என்னெல்லாம் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. லைக் அது கூடவே பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பட்டாம்பூச்சியும் சேர்ந்தே பார்க்க ஆரம்பிப்பீங்க, தேனீகளையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க, நம்முடைய பறவைங்களையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பயோடைவர்சிட்டி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளது என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் கற்றுக்க ஆரம்பிச்சுதான் விஷயங்கள் அதை பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அதை பற்றி அதனால மற்றவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கும்போது மெயினாக வந்துட்டு ஒரு உன்னை பார்த்தோன்னா வந்துட்டு அதோட ஐடி தெரிஞ்சுக்கணுன்னோ எல்லாத்தோட சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சுக்கணுங்கிறதோ முதல்ல முக்கியமான விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டை சுற்றியோ இல்லைன்னா நம்ம ஊரை சுற்றியோ நம்ம போகிற ஒரு குளமோ எதுவோ முதல்ல அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அது ஏதாவது அழியும் போதோ அந்த இடம் மாறும் போதோ எதெல்லாம் அழியுது, அதை சேர்ந்து ஒரு மண்ணை தோண்டினா கூட அந்த இடத்துல மண்புழு இருக்கும், சில பூச்சிங்கள்லாம் வேற பூச்சிங்கள்லாம் நிறைய வெளியே வரும். அப்போ ஒரு இடம் ஃபுல்லாவே ஒரு காங்கிரீட்டா போடும்போது அந்த இடம் ஃபுல்லாவே மாறி போயிடுது அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு உணர்வு வரும். அப்பதான் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மாற்றம் வரும்போது, ஓ இதெல்லாம் சேர்ந்து அழியுது, வெறும் தண்ணினா வந்து குளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் எல்லாமே நமக்காக மனுஷங்களுக்காகன்னு இல்லாம அதை சார்ந்து மற்ற நிறைய உயிரினங்கள் இருக்கு. அதனால நம்ம அதை அழிக்கும் போது வந்துட்டு யோசிப்போம், ஓ இதெல்லாம் பண்ணோம்னா இதெல்லாம் தப்பாகுது அப்படின்னு. அதனால அந்த புரிதலுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கறது. அதனால எதுவுமே வந்துட்டு எல்லாம் சயின்டிஃபிக்கா இப்படித்தான் வேணும் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்க கூட வேண்டாம், இதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியாது அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால உட்கார்ந்து நீங்க வீட்டை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தெரியுது அதை முதல்ல பார்க்க ஆரம்பிச்சாலே போதும். அது அந்த பேஸ் பண்ணி உள்ளதுதான் இன்னைக்கு உள்ள நான் சொல்றதும். பறவைகள் மற்றும் தாவரங்கள் அந்த ஒன்னொன்னும் சேர்ந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, ஒன்னொன்னுக்கும் எவ்வளோ ஒரு உறவுகள் வந்து பல்லாயிரக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஒன்னொன்னுக்கும் எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது, பறவைங்களுக்கும் செடிங்களுக்கும் உள்ள உறவு. அதனால ஒவ்வொன்றும் எப்படி பயனடையுது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றதுக்கு தான் இன்னைக்குள்ள செஷன்.
இப்போ முதல்ல நமக்கு பறவைகள் இதுல வந்துட்டு ஒரு பறவைகளும் செடிங்களையும் நீங்க வந்து பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணு சார்ந்து இருக்கிறது. பறவைகள் இல்லாம செடிங்களும் கிடையாது, செடிகள் இல்லாம பறவைகளாலையும் இருக்க முடியாது. அவ்வளவுத்துக்கு ஒன்னொன்னு சார்ந்து இருக்கிற ஒரு மியூச்சுவலி ரொம்ப பெனிஃபிட் ஆகுற ஒரு மியூச்சுவலிசம் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல உள்ள இதுதான் வந்துட்டு பறவைங்களுக்கும் செடிகளுக்கும் ஆன உறவு. அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்குள்ள பாண்டிங். அதனால அந்த எவல்யூஷன் படி வந்து அது ஒரு ஒரு பறவையோட அலகுகள்ல இருந்து பூக்களோட வடிவங்கள் வரைக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் ஏற்ற மாதிரி நிறைய மாற்றம் உருவாகி இருக்கு. முதல்ல வந்துட்டு ஒரு பறவைக்கு தேவையானது வந்துட்டு பறவைகளுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு உயிரினத்துக்கு முதன்மையா தேவையானது ஒண்ணு வந்து உணவு. அடுத்தது வந்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள உறைவிடம். அந்த உறைவிடம் வந்து அதோட குஞ்சுங்களை எல்லாத்தையுமே ஒரு குடும்பத்தை வந்து வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பாதுகாப்பான உறைவிடமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள்ல வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சிறிய பறவைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆஹ் ஆஹ் மேல உள்ள பிரெடேட்டர்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மறைவிடம் மறைந்து அதை ஃபோரேஜ் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கெல்லாம் சுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பான மறைவிடமும் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு பேர்ட்ஸாவோட எந்த அனிமல் எந்த வைல்ட் லைஃபா இருந்துச்சுனாலுமே வந்துட்டு அதோட லைஃப் இது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியா போகிறதுன்னா இருக்க முடியும். இப்போ அதனால இப்போ ஒரு பறவை வந்துட்டு உணவு உறைவிடம் மறைவிடம் வந்துட்டு ஒரு செடிங்கள்ட்ட இருந்து கிடைக்குதுன்னா அப்ப செடிங்கள் வந்துட்டு செடிங்க எதனால வந்துட்டு அதெல்லாம் இந்த பறவைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம். அப்ப அதுக்கு வந்துட்டு இந்த பறவைகள் வந்துட்டு அதுக்கு பதிலா அதுக்கு என்னெல்லாம் கொடுக்குதுங்கன்னா அதுங்களோட மேல உள்ள பூச்சிங்க செடிங்க மேல உள்ள பூச்சிங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் சாப்பிட்ரும். இந்த உட்பெக்கர் மாதிரி பறவைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நுணுக்கமா அந்த பட்டையில மேல ஏறி ஏறி நடந்து நடந்து அதுல உள்ள பூச்சிங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அப்போ அதோட ஹெல்த்தியா வளர்றதுக்குள்ள இதை வந்துட்டு கொடுக்கறது தான் அந்த பறவைங்களோட இது. அதுக்கப்புறம் விதைங்களை பரப்புறது ஒரு பாலினேஷன் வந்து இது பண்ணணும்னா ஒரு செடி வந்துட்டு அதுக்கு கீழேயே எல்லா விதையும் கொட்டிட்டு இருந்துச்சுன்னா அதோட நிழல்ல எல்லாத்தையும் வளர முடியாது. அதனால அதை தள்ளி கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அது வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்துட்டு பறவைங்களாலதான் முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு உறவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு பறவைகள் பண்ணி கொடுக்குது. இப்போ வந்துட்டு மகரந்த சேர்க்கையும் வந்துட்டு இதுதான் பண்ணும். நமக்கு வந்து பட்டாம்பூச்சிகளும் மற்ற தேனீக்களும் வந்துட்டு மகரந்த சேர்க்கை சொல்லும் போது முக்கியமா வந்து பறவைங்களும் பண்ணும். பறவைங்களும் ஒரு செடியில இருந்து மற்ற செடிக்கு கொண்டு போய் பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ ஒரு செடிக்கு வந்துட்டு இவ்வளவு ஒரு பெனிஃபிட்டும் வந்துட்டு பறவைங்களால கிடைக்கிறதுனால அவங்களும் வந்துட்டு இதுக்கு தேவையான தேனோ விதையோ பழங்களோ எது வேணாலும் கொடுக்குற மாதிரி இடம் வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு பறவை கூடவும் ஒரு தனித்தனி உறவுகள் இருக்கும். இப்போ நம்ம பொதுவா நம்ம காமனா நம்ம வீட்டை சுத்தியே நீங்க பாக்குறதுன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்மளோட தேன் உறிஞ்சும் பறவைகள்ல வந்துட்டு முக்கியமானது வந்துட்டு சன்பேர்டு. நம்ம தேன் சிட்டு நம்ம சொல்றது நம்ம வீட்டுல உள்ள ஒரு முருங்கை மரத்து செடியில போய் கூட பாத்தீங்கன்னா கூட தேன் சிட்டு வந்துடும். ஒரு மாமரம் முருங்கை மரம் மாதிரி நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா கூட அது பூ பூக்குற காலத்துல பார்த்தீங்கன்னா குச்சி குச்சி குச்சின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டியா சத்தம் போட்டுட்டு மரம் ஃபுல்லா இந்த தேன் சிட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். இதுல நம்ம ஊர்ல வந்துட்டு பர்பிள் சன்பேர்டு பர்பிள் ரம்ப்டு சன்பேர்டுன்னு 2 வகை சுத்தும். நீ காட்டுக்குள்ள போனீங்கன்னா கிரிம்சன் பேக் சன்பேர்டு வரும். அப்புறம் கோவா சைட்லாம் போனீங்கன்னா அந்த விகார் சன்பேர்டு அது அந்த ஏரியால மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 4 சன்பேர்ட்ஸ் வந்துட்டு சவுத்துல இந்த மாதிரி சைட்ல வரும். நார்த்ல ஹிமாலயாஸ்ல போனீங்கன்னா இன்னும் நிறைய சன்பேர்ட்ஸ் இருக்கு, தேன் சிட்டுகள் இருக்கு. இப்ப இதெல்லாமே வந்து தேன் உறிஞ்சிருக்குன்னு அப்ப அதோட அழகை பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கு. அது வளைஞ்சு அதோட உள்ள நாக்கும் வந்துட்டு அந்த தேனை உறிஞ்சுற மாதிரி நல்லா நீட்டமா உள்ள வந்து இப்போ நான் இந்த போட்டோல வச்சிருக்கிற இந்த பூ பாத்தீங்கன்னா இது வந்து மலபார் கேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பூ. இங்க சாலை ஓரத்துல எல்லாம் எல்லா இடத்துலயுமே இந்த செடியை பார்க்கலாம். ஆனா இது பூ வந்து அவ்வளோ சின்ன பூ. அந்த பூல அது வந்து அப்படி உட்கார்ந்து அதுல உள்ள தேன் ஒரு பட்டாம்பூச்சி எப்படி தேன் உறிஞ்சுமோ அந்த மாதிரி இந்த பறவையும் அவ்வளோ சிறிய பறவைங்கிறதுனால அந்த மாதிரி உரியலாம். இந்த மாதிரி பறவைங்க வந்துட்டு மகரந்த சேர்க்கை பெற்று மற்றதுக்கு வந்து ஆர்னித்தோஃபிலின்னு சொல்லுவாங்க.
ஸோ பறவைகளுக்கு வந்துட்டு மனம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதுங்களுக்கு வந்துட்டு அதோட மலர்களோட வண்ணம் கலர் வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும். பொதுவா சிவப்பு சிவப்பு கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல சிவப்பு, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு அந்த மாதிரி வண்ணத்துல நிறைய பறவைகளை நீங்க நிறைய மலர்களை நீங்க பார்க்கலாம். அது எல்லாமே வந்துட்டு பறவைங்களை அட்ராக்ட் பண்றதுக்குன்னு பறவைங்களை கூப்பிடுறதுக்காகவே அந்த மாதிரி பளிச்சு கலர்ல வந்துட்டு பூக்கள் வச்சிருக்கோம். அதுவும் வந்துட்டு செடிகளும் எப்படின்னா அந்த குழாய் ஷேப்ல வச்சிருக்கோம். நம்ம வீட்லயே வாசல்ல வந்து நிறைய பேர் வீட்டுல வந்துட்டு இந்த எல்லோ பெல் ஃபிளார், ட்ரம்பட் ஃபிளார்லாம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பூக்கள்லாம் பாத்தீங்கன்னா தேன்சிட்டு கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அது வந்து அந்த பூ தொங்குற மாதிரி இருக்கும். இதோட அழகு வந்து உள்ள போய் தேன் குடிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது தானாவே வந்துட்டு இந்த தேன் சிட்டுகள்லாம் வந்துடும். அப்போ அந்த பூக்களும் எப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். பக்கத்துல உள்ள கிளைகள் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த பறவைங்க எப்படின்னா அந்த பூவை குடிச்சாலும் பூவெல்லாம் சிதந்து கீழே விழுந்துராது. இந்த கிளைகளும் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ஸோ வந்துட்டு பக்கத்துல வந்து செடி அந்த பூக்களுக்கு பக்கத்துல இந்த பறவை அழகா வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே தேன இருந்தலாம். ஆனா செடிக்கு எந்த சேதமும் ஆகாது. அந்த மாதிரி உறுதியான திக்கான மலர் தண்டு இருக்கும். குழாய் வடிவத்துல மலர்கள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அதுக்கு வந்துட்டு இந்த பறவைகள் வந்துட்டு ஈர்க்கப்பட்டு வரும். அது மாதிரி நிறைய தேனும் அதிகமா கொடுக்கும் இந்த மாதிரி செடிகள்ல. அப்ப இதுக்கு வந்து நல்ல தேன் விரும்பிங்கிறதுனால இந்த மாதிரி தேன் விரும்பும் செடிகள்லாம் நிறைய வரும். அதே மாதிரி இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த பறவை பாத்தீங்கன்னா முள்முருங்கைன்னு ஒரு செடி இருக்கும். அந்த முள்முருங்கையிலயும் உள்ள நிறைய இந்த மாதிரி நீட்டி நீட்டி நிறைய தேன் அதிகமா இருக்கும். அப்ப இதெல்லாம் பூக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த செடி ஃபுல்லா வந்துட்டு கச்ச கச்ச கச்சன்னு அவ்வளோ பறவைங்க இருக்கும். அப்ப அந்த பறவைங்களோட நெற்றியில, கழுத்துல, இல்ல முதுகுல, இதுல எல்லாத்துலயும் வந்து மகரந்தம் ஒட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு பறந்து போகும்போது அந்த மகரந்தம் வந்துட்டு இன்னொரு இடத்துலயும் அந்த மரம் உருவாகிறதுக்கு நிறைய சான்ஸ். இதே பட்டாம்பூச்சிகள் மற்ற தேனீக்கள்லாம் கூட ரொம்ப தூரம் பறந்து போகாது. பாலினேஷன் நடந்துச்சுனாலும் அந்த மகரந்த சேர்க்கையில அருகே தான் எங்கேயாச்சும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இதே பறவைகளை பொறுத்த வரைக்கும் வந்து வெகு தூரம் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நிறைய மரங்கள், செடிகள் வந்துட்டு பறவைங்களுக்காக ஏற்ற மாதிரி பூக்கள் மலரும் சமயம் கூட அதிகாலையில வந்துட்டு நிறைய மரம் வந்துட்டு அதிகாலையிலேயே நிறைய பூக்கும். அப்போ காலையிலேயே வந்துட்டு பறவைங்க வரும்போது நல்லா ஆக்டிவா இருக்கிற சமயத்துல ஃபுல்லா தேன் உறிஞ்சிட்டு காலையிலேயே பூ வந்துடும். சில பூக்கள் எப்படின்னா தேனை வந்து திருப்பி அடுத்த நாள் வந்துட்டு ரீஃபில் பண்ணும். திருப்பி திருப்பி அதே பூல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தேன் வரும். முதல் நாள் அளவுக்கு அதிகமா இல்லாட்டியும் திருப்பி இன்னும் கொஞ்சம் தேன் வரும்போது அதே இதுல வந்துட்டு திருப்பி திருப்பி அந்த பறவைங்களை வந்துட்டு ஈர்க்கிறதுக்காக காலையிலேயே நல்லா பூத்து இருக்கும். சில இப்போ இதுல வந்துட்டு பியூட்டியா மோனோஸ்பெர்மான் பலாஷ்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல பளிச்சுன்னு நம்ம ஊர்லயும் இருக்கு. ஆனா இப்போ சென்ட்ரல் இந்தியா, மகாராஷ்டிரா அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூத்து இருக்கும். அப்போ அது வந்துட்டு ட்ரை டைம்ங்கிறதுனால பூச்சி கம்மியா இருக்கும். அப்ப வந்துட்டு பறவை வந்து நல்லாவே வந்து பாலினேட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரை சீசன்ல வந்துட்டு இந்த செடிங்க எல்லாம் பூக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி இப்போ சில மரம் இருக்கு, எலவம் பஞ்சு, எரித்ரீனியா, அப்புறம் ஆப்பிரிக்கன் டுலிப் நம்ம ஊரு கிடையாது. ஆனா அந்த செடியிலேயே நிறைய தேன் இருக்கிறதுனால நிறைய பறவைங்க வந்துட்டு அதையும் விரும்பி வந்துட்டு குடிக்கும். இல்ல வந்துட்டு நம்ம ஊர்ல மெயினா வந்துட்டு தேன் குடிச்சு பறக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தேன் சிட்டு, அப்புறம் சிலந்தி பிடிப்பான் ஸ்பைடர் ஹண்டர்னு ஒன்று இருக்கு. அதுவும் நல்ல பெரிய அழகு வச்சிருக்கும். அது பொதுவா நல்ல காடுகள்ல கேரளா மாதிரி உள்ள காடுகள்ல, வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்ச்லயும் இங்க நம்ம ஊர்ல நல்லா அடர்த்தியான காடுகள்ல பார்க்க முடியும். நல்ல இடத்துல இதுல இருக்கும்போது இந்த மாதிரி நீட்டமான செடி இதுல இருக்குல்ல, இந்த மாதிரி பெல் ஷேப்ல இருக்கிற பூக்கள்லாம் இருக்கிறதுல அந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பறவை வந்துட்டு தேன் குடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல பூ சில இடத்துல வந்துட்டு ஃபுல்லா பூ பூத்து கிடக்கும். காட்டுல எல்லாம் போக ஆரம்பிச்சீங்கன்னா இந்த குட்டை கிளின்னு சொல்ற இந்த வேர்னல் ஹேங்கிங் பேரட், இது ஈவன் நம்ம ஹில் மைனா போன்ற மத்த எல்லா டிராங்கோ எல்லாமே வந்துட்டு தேன் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். பொதுவா காமனா தேன் உறிஞ்சிற செடின்னு பாத்தீங்கன்னா தேன் சிட்டும் இதுவும் தான், சிலந்தி பிடிப்பான், குட்டைக்கிளி எல்லாம். ஆனா அந்த சீசன் போது ஒரு மரம் ஃபுல்லா பூ இருந்துச்சுன்னா இந்த பறவைங்க எல்லாமே வந்து உட்காந்து தேன் குடிக்கிறத நீங்க பார்க்கலாம்.
இது வந்து நம்ம தேன் மட்டும்தான் குடிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு செடி வந்துட்டு பூக்கள் வந்து நிறைய இருக்க ஆரம்பிக்கும் போது, இல்ல பறவைங்க வந்துட்டு பூக்களையும் சாப்பிடும். பூக்களையும் சாப்பிட்டு அப்படியும் பாலினேஷன் பண்ணும். அது எல்லாமே அது எவ்வளவு தேவைக்கு எவ்வளவு நிறைய இருக்குதுங்கிறத பொறுத்து. இப்போ இதை பத்தி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலே எழுதியிருக்காங்க. அது வந்துட்டு எப்படி பூக்கள் வந்து நிறைய பூத்திருந்த போது குயில், பார்பட், ஃபேரி ப்ளூபர்ட், புல்புல் எல்லாமே வந்துட்டு பூக்களை வந்து ஃபுல்லாவே சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூக்களை சாப்பிடும்போது தானாவே அப்பவும் மகரந்த சேர்க்கை உருவாகும். அதுலயும் வந்து வர்னல் ஹேங்கிங் பேரட், பர்பிள் சன்பர்ட், லீஃப் பேர்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க எல்லாம் வந்துட்டு நெக்டாரை சாப்பிட்டுருக்காங்க. ஆனா வந்துட்டு பூக்களை எதையும் டேமேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ நிறைய பூக்கள் இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்துட்டு பூக்களையும் சாப்பிடும் தேனையும் குடிக்குங்கிற மாதிரி. நானே ஒரு தடவை இதுல மசனக்குடியில ஒரு தடவை போயிருந்த போது இந்த மெக்சிகன் லில்லாக் இந்த செடி வந்து ஃபுல்லா பூத்து இருந்துச்சு. பூத்திருந்த போது 2 புறா உட்காந்து சண்டை போட்டுட்டு 2 உட்காந்து விளையாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து விளையாடிட்டு இது பண்ணிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அங்க உள்ள பூ கொட்டிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தா 2 வாயிலையும் வந்துட்டு ஃபுல்லா பூ. நம்ம பொதுவா புறா எல்லாம் என்ன நினைப்போம்னா விதை சாப்பிடுறது, ரயில வந்துட்டு விதை சாப்பிடும், இல்லைன்னா டவ் பிஜியன்ஸ் இந்த டவ் இதெல்லாம் வந்துட்டு பழம் சாப்பிடும்னு நினைப்போம். ஆனா அன்னைக்கு உட்காந்து பூ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஓ அந்த சீசனுக்கு ஏத்த இத மாதிரி எல்லாம் கிடைக்குதுன்னா இது வந்துட்டு அதையும் சாப்பிடும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான சாப்பாடு வந்துட்டு தேனும் இதையும் தாண்டி வந்துட்டு பழங்கள். கனிகள்ல வந்துட்டு கனின்னு சொன்ன உடனே பழங்கள்ல வந்துட்டு ரொம்பவே பறவைங்களுக்கு பிடிச்சது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அத்திப்பழம் தான். அத்திப்பழம் வந்துட்டு ஒண்ணு காய்க்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்தி அது நல்ல சிவப்பா அந்த இருக்கிற டயத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு அத்திமரம் காய்ச்சிருந்துச்சுன்னா போதும். அது கீழே உட்கார்ந்தா போதும். நீங்க அங்க உள்ள எல்லா பறவைங்களையும் பார்த்துடலாம். பூக்களுக்கும் அதே மாதிரிதான். இளவம் பஞ்சு மரம், அந்த பாம்பாக்சிபாங்கிறது மரம், அந்த மாதிரி சில மரங்கள் வந்து பூக்கிற சமயத்துல நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு மரத்துல போயிருந்தா போதும். ராக்கெட் ஆயில்றாங்கோ, ப்ரௌன்ஸ்றாங்கோ, அதுக்கப்புறம் மற்றபடி இந்த எல்லா சன்பேர்ட்ஸும் வந்துடும். அப்புறம் அதெல்லாம் லீஃப் பேர்ட்ஸ், ஏஷியன் ஃபேரி ப்ளூ பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்த ஒரே செடியில பாத்துடலாம். ஏன்னா அந்த செடியில உள்ள தேனீக்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் இந்த பறவைங்க வந்துடும். இப்போ செஸ்னட் ஹெடர் பீ ஈட்டரு நம்ம காட்டுல போனீங்கன்னா, மற்றபடி வந்துட்டு கிரீன் பீ ஈட்டர், ப்ளூ டெயில் பீ ஈட்டர் மாதிரி எல்லா பறவைங்களையும் வந்துட்டு அந்த ஒரு மரத்தை சுத்தியே எல்லாத்தையும் பாத்துடலாங்கிற மாதிரி. அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா நம்ம பார்பெட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பிரவுன் ஹெடட் பார்பெட், ஒயிட் சீக் பார்பெட், காப்பர் ஸ்மித் பார்பெட் இருக்கா, எல்லா பார்பெட்டையும் நீங்க பாத்துடலாம். அப்புறம் குயில் எல்லாத்தையும் குயில் இருக்கும். அதுக்கப்புறம் அதே லீஃப் பேர்டு, ஃபேரி ப்ளூ பேர்டு, அப்புறம் புல்புல்ஸ் எல்லா புல்புலும் வந்துடும். அப்புறம் பிஜியன்ஸ் நம்ம ஊர்ல உள்ள எல்லோ ஃபூட்டட் கிரீன் பிஜியன் மாதிரி பறவைங்க எல்லாமே இதுல வந்து உட்கார்ந்துருக்கும். அப்புறம் நமக்கு ரொம்பவே இதுவான ஹார்ன்பில், இடத்துக்கு தக்கன இந்தியன் கிரே ஹார்ன்பில், இல்லைன்னா மலபார் கிரே ஹார்ன்பில், பைடு ஹார்ன்பில், கிரேட் ஹார்ன்பில். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த பறவைங்க எந்த ஹார்ன்பில் இருக்குதோ அது வந்துட்டு அந்த ஒரு அத்திப்பழம் காய்க்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போய் உட்கார்ந்தா போதும். அது எல்லாம் சந்தோஷமா வந்து சாப்பிட வந்துடும். அந்த அளவுக்கு முக்கியமானது வந்துட்டு அத்திப்பழம். அதனாலதான், ஏன்னா அந்த அத்திப்பழம் வந்துட்டு என்னன்னா வருஷம் ஃபுல்லாவே எப்பவுமே அந்த சீசன் முடிய அடுத்தடுத்து காய் வந்துட்டே இருக்கும். இப்போ மத்ததெல்லாம் சீசனலா இயர்லி ஒரு தடவை தான் காய்க்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து அப்படி இருக்காது. அதனால எப்பவும் வறட்சி இருக்கும் போதும் இதுல இருந்து காய் கிடைக்குங்கிறதுனால எல்லா பறவைங்களுமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதாவது வந்து காட்டின் விவசாயிகள்ல இந்த பறவைகளை வந்துட்டு சொல்றது. அதுலயும் நம்ம ஹார்ன்பில் பாத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிட்டுட்டு வெகு தூரம் பறக்கிறதுனால காட்டுல வந்துட்டு நல்ல பெரிய மரங்கள் உருவாறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்துட்டு ஹார்ன்பில். அதுல வந்துட்டு சில இதோட ஓடுகள் வந்துட்டு ரொம்ப இதுவா இருக்கும். பழங்களோட ஓடுகள் வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்ப அது வந்துட்டு நேரடியா கீழே விழுந்து அதெல்லாம் முளைக்காதுங்கிற போது பறவைங்களோட வாயில பட்டு பறவைங்க வந்துட்டு சாப்பிட்டது துப்பியோ இல்லைன்னா வந்துட்டு அது போனதுக்கு அப்புறம் அதோட வந்துட்டு பாத்ரூம் அது வெளியில எச்சம் போடும் போதோ அந்த எச்சத்தினால வந்த இதுக்கு வந்துட்டு விதைகள் வந்துட்டு நல்லாவே வளருங்கிறது வந்துட்டு. அதனாலதான் ஹார்ன்பில்லோட காடுகள், ஹார்ன்பில்லால கிரியேட் ஆகிற காடுகள் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பல வகையான பழங்களையும் சாப்பிட்டு வளர்க்கும்.
அதனால அது ஒரு இடத்துல அது ஹார்ன்பில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உள்ள காடு வந்துட்டு நல்லா பயோடைவர்சிட்டி ரிச்சா இருக்கும். இல்லைன்னா நம்ம இப்போ அதனாலதான் அந்த மோனோகிராப் ஒரே ஒரு வகையான மரம் வச்சு எந்த இடத்துலயும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா இப்போ பார்பட் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய் கூட சாப்பிடும். ஒரு இடத்துல ஃபுல்லா நெல்லிக்காய் மரம் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆயிட போகுது, மாமரம் மட்டும் இருந்தா என்ன ஆயிட போகுது, அதுதான் இது எல்லாத்தையுமே சாப்பிடுமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அந்த பல்லுயிர் தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா பறவைகளையும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே வளர்க்கணும்னா இந்த மாதிரி எல்லா பறவைங்களும் சாப்பிட்றதுக்குள்ள சாப்பாடு இருந்து அது பரப்ப ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஊர்ல இப்போ எங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லார் வீட்லயுமே மெஜாரிட்டி வீட்டுல வந்துட்டு கொய்யா ஓ இதுவும் இருக்கும், மாமரமும் இல்ல முருங்கை மரம் இந்த மாதிரி மரம் கண்டிப்பா இருக்கும். அப்போ இந்த ப்ரௌன் ஹெடட் பார்பெட் வந்துட்டு பிளஸ் சந்தன மரம் நிறைய வீட்டுல வந்து சந்தன மரம் இருக்கும். சந்தன மரத்தை வந்துட்டு இருந்தே பரப்புறதுல முக்கியமான ஆள் வந்துட்டு குயில். குயில் வந்துட்டு முக்கியமா பரப்பும். அப்புறம் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பார்பெட், ப்ரௌன் ஹெடட் பார்பெட் வந்துட்டு நல்லாவே சந்தன மரத்துல உள்ள பழத்தை சாப்பிடும். அந்த சந்தன மரத்தோட பழமும் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா இருக்கும். அடிக்கடி வந்துட்டு அதோட பழங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். முதல்ல பார்க்கும்போது மெஜாரிட்டி எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மரத்துல உள்ள பழங்கள். அதனால ப்ரௌன் ஹெடட் பார்பெட் வந்து மத்த இடத்துல எல்லாம் ரொம்பவே கஷ்டம் பாக்குறதுக்கு இந்த பார்பெட். ஆனா நம்ம இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா பார்க்கலாம். எல்லார் வீட்டு பக்கத்துல இருந்துமே கேட்டுட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இந்த சத்தம் வந்துட்டு எப்பவுமே நாள் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்குங்கிற மாதிரி உள்ள சத்தம். இல்ல இதெல்லாம் எதனாலன்னா அந்த வீட்டை சுத்தியே ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கிறதுனால. அப்ப இதை சாப்பிட்டு அதுங்க பரப்பும் போது திருப்பி எல்லா இடத்துலயும் சந்தன மரங்களும் பரவும். இப்ப சந்தன மரம் வந்துட்டு உள்ள முந்தி காட்டுக்குள்ள இருந்த போது அந்த பெரிய பெரிய மரங்கள் இருந்த போது அதை சுத்தி அவ்வளோ பறவைகள், அவ்வளோ ஆக்டிவிட்டி அதை சுத்தி நடந்துகிட்டே இருந்துச்சு, நடவடிக்கைகள் அவ்வளோ நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் போனது உடனே உள்ள சந்தன மரம் போனது வந்து ஒரு பெரிய இழப்புன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக பறவைங்களுக்கு வந்து அந்த உணவு வந்துட்டு அதோட பழங்கள் அதோட சாப்பிட்டு வந்த ஏன்னா அது வந்து பொதுவா எப்பவுமே நல்ல பழங்கள் கிடைச்சிட்டே இருக்குதுங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் இப்போ ஊரை சுத்தியே நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லாவே சாப்பிட்டு அந்த மாதிரி பழங்களை வந்துட்டு இதுங்க பரப்பிட்டே இருக்கும். ஏன்னா அப்ப அதுல சொன்ன மாதிரி அதோட ஒரு மரம் வந்துட்டு அதோட கன்றுங்களை வந்துட்டு அதுக்கு கீழேயே வளர்க்க முடியாது, போய் பரப்பணும். அப்போ இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் வரும்போது பறவைகள் வந்து பல கிலோமீட்டர் தூரத்துல போகும். சில இது வந்து மைக்ரேட்டே பண்ணும், இன்னும் பக்கத்து ஊருக்கு பறந்து போயிட்டு வரும். ஒரு மலை தாண்டி இன்னொரு மலைக்கு வந்துட்டு இந்த ஹார்ன்பில்லாம் ரொம்பவே எளிதா போயிட்டு வரும்போது ரொம்ப எளிதா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மரங்கள் எல்லாம் இந்த மாதிரி பரவிடும். அதனாலதான் இந்த சீட் பால்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம மரங்கள் எல்லாம் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிய மரத்தை எல்லாத்தையும் வந்துட்டு சாணியில உருட்டி இதெல்லாம் பண்றது வந்துட்டு ரொம்பவே நம்ம வந்துட்டு இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு நம்ம ரொம்ப எல்லாத்தையும் எளிதாக்கி இவ்வளவுதானே நம்ம இப்படி உருட்டி இப்படி விதைய போட்டா வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையும் பண்ணதே இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இழிவுபடுத்துற மாதிரி. இதெல்லாம் வளருமா இருக்கும், எல்லாமே சும்மா ஏதாச்சும் வளரும். ஆனா அந்த காட்டு மரங்கள்ல நமக்கு நிறைய வந்துட்டு காட்டுக்குள்ள உள்ள விதவிதமான மரங்கள், அந்த வித்தியாசமான மரங்கள் அவ்வளோ உயரமான பழங்கால மரங்கள் எல்லாம் வளர்றதுக்குள்ளதான் அதுக்கு பேர் தான் காடு. இல்லைன்னா வந்து எல்லாமே பார்க் ஆயிடும், எல்லாமே இதுவாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்ல இது பண்றதுக்கு தான் இவ்வளவு பறவைகள் இவ்வளவு பல்லுயிர் தன்மைன்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்றது. அதனாலதான் நம்ம ஊர் மரம் எல்லாம் வைக்கணும்னு சொல்லியும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. இல்ல இப்ப இருவாட்சிங்கள் வந்துட்டு எல்லா இருவாட்சிகளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படி வந்துட்டு அது வந்து ரொம்ப உயர்ந்த பழமையான மரங்கள் காட்டுக்குள்ளே வந்து அது தேடும். அதோட அந்த பொந்து வந்து ஓட்டை போட்டு அது உள்ள வச்சு குஞ்சு பொரிச்சு வெளில வரும்போது அவ்வளோ அந்த மரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளோ காட்டுக்குள்ள நல்ல மறைவான நல்ல இடங்கள்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது இப்ப நிறைய காடுகள்ல வந்துட்டு அந்த மாதிரி பழமையான மரங்கள் வந்து காணாம போயிட்டே இருக்கிறதுனால இருவாட்சிங்களுக்கு வந்துட்டு இப்போ அத்திமரங்கள் மாதிரி இடத்துல மத்த இடத்துல உணவுகள் கிடைத்தாலும் உறைவிடங்கள் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான இது வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒட்டுண்ணி வந்துட்டு செடி வந்துட்டு நிறைய மாமரத்துல வந்துட்டு நம்ம ஊர்ல பார்க்கலாம். பார்த்தோன்னே ஒட்டுண்ணி செடின்னு சொல்லிட்டு மரத்தை வந்துட்டு பாழாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுண்ணி செடியெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இந்த ஒட்டுண்ணி செடியோட பரப்புறதுக்கு முக்கியமான ஃபிளார் பெக்கர் வந்துட்டு இந்த பேல் பில்டு ஃபிளார் பெக்கர்
தேய்க்கும். அந்த பிரான்ச்ல வச்சு தேய்க்கும் போது அந்த பிரான்ச்ல இந்த செடிங்களால வளர முடியும். இந்த செடிங்க வந்துட்டு ஒட்டுண்ணினால மரத்தோட கிளையில இருந்து மட்டும்தான் வளரும். தரையில போட்டீங்கன்னா வளராது. அப்போ இந்த பறவை இந்த ஃபிளார் பெக்கர்ன்னு சொல்றது வந்துட்டு இது மட்டும்தான் வந்துட்டு அந்த வேலையை பண்ணும். அதனால இந்த செடிக்கும் இதுக்கும் உள்ள யூனிக் பந்தம் வந்துட்டு ரொம்ப இதுவானது. இப்போ ஸோ ஃபிளார் பெக்கர் காணாம போச்சுங்கன்னா இந்த மிசில்டோ காணாம போயிடும். ஸோ மிசில்டோ இந்த ஒட்டுண்ணி செடிக்கு லொராந்தேசியங்கிறது இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல், இது போனா போட்டுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செடிக்கு வந்துட்டு ஹோஸ்ட் வந்துட்டு நிறைய ஒரு நம்மளோட இதுல ராயல் பட்டர்ஃப்ளைஸ்னு ஒரு செட் இருக்கு. பீகாக் ராயல் எல்லாம் சொல்லிட்டு பிராண்டட் ராயல் நிறைய ராயல் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தோட ஹோஸ்ட் பிளான்ட் வந்து இந்த லொராந்தேசிய. ஸோ அந்த பட்டாம்பூச்சிகள் வந்து இந்த செடிகள்ல தான் வந்து முட்டையிடும். இந்த செடிங்க எப்படி வருதுன்னா ஃபிளார் பெக்கர். ஸோ எவ்வளோ ஒரு சைக்கிள் வந்துட்டு ஒன்னொன்னத்தையும் நம்பி இந்த செடிங்களும் ஒரு பட்டாம்பூச்சி எல்லா உயிரினமும் ஒரு செடிங்களை சுத்தி இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா நம்ம வந்து இதெல்லாம் ஒட்டுண்ணி செடி இதுல வளருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புடிங்கி போட்டுருவாங்க. ஆனா இதனால தெரிஞ்ச வரைக்கும் மரத்துக்கு ஒன்றும் பெரிய கேடெல்லாம் வர்ற மாதிரி நான் பார்த்தது கிடையாது. வந்துட்டு இதெல்லாம் எப்படி பழம் இதெல்லாம் மாதிரி பூக்கள் தேன்கள் எல்லாத்தையும் மாதிரி அடுத்து வந்து விதைகள் சாப்பிடுங்கிற பறவைங்க வந்துட்டு இந்த சிறு சிறு பறவைகள் இந்த இவ்வளோ அழகான பறவைங்க வந்துட்டு நம்ம ஊர் பறவை இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம நாட்டுல பொதுவா கேட்கிற கேள்வி வந்து வெளிநாட்டு பறவையா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பறவை தான் வண்ணமிக்கதா இருக்கணும். இதெல்லாம் ஒரு காமனா உள்ள எல்லாரோட மனசுல உள்ள இது அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்லயே இவ்வளவு அழகிய பறவைகள்லாம் இருக்கு. இதுல வந்துட்டு ஆனா நமக்கு என்னன்னா ஹவுஸ் பேரோவை பத்தி நமக்கு ரொம்பவே சொல்லி இது பண்ணதுனால நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் குருவி அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஆனா குருவி வந்துட்டு ஆக்சுவலா குருவியே வந்துட்டு அந்த மத்த இடத்துல தானியங்கள்லாம் கொண்டு வரும்போது கப்பல் மூலமா நம்ம ஊர்ல வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்லயே நேட்டிவான முனியாஸ்ங்கிற வெரைட்டில நிறைய இருக்கு. ட்ரை கலர் முனியா, இந்த இந்த ரெட்டாவதாவத்து இந்த மாதிரி நிறைய முனியாஸ் வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு தானியங்கள். அந்த சிறுதானியங்கள்னா இந்த மாதிரி கிராஸ்ல உள்ள சீட்ஸ். இப்ப ஈவன் இந்த எல்லோ த்ரோட்டட் ஸ்பாரோ மாதிரி உள்ள எல்லாமே வந்துட்டு வெறும் சீட்ஸ் தான் எதிர்பார்க்கும். நம்ம சொன்ன மாதிரி டவுஸ் நிறைய வந்துட்டு புறாக்கள் எல்லாமே வரும் சீடை சாப்பிடும். ஆஷி த்ரோட்டட் இந்த ஸ்பாரோ லார்க் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வெறும் சீட்ஸ் சின்ன சின்ன. அப்போ இந்த சின்ன சின்ன புட்கள் வெறும் நம்ம வந்துட்டு கிராஸ்லேண்ட் தானே, வெறும் புல்லு தானே, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வெச்சு நிலம் அப்படின்னு சொல்லும் போது அந்த புட்கள் இந்த காடுகள் அது காடுல உள்ள புட்கள்னு இல்ல, நம்ம ஊர் பக்கத்துல சும்மா கொஞ்சம் காஞ்ச இடங்கள்ல உள்ள புட்களே வந்துட்டு அவ்வளவு முக்கியம் இந்த முனியா மாதிரி பறவைங்களுக்கு. கிளிங்களே பாத்தீங்கன்னா கிளிங்க வந்துட்டு இந்த மாதிரி தானியங்களையும் சாப்பிடும், பழங்களையும் சாப்பிடும். சில பறவைங்க எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்ப மைனாலாம் பாத்தீங்கன்னா எது கிடைக்குதோ எல்லாத்தையுமே சாப்பிடுதுங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த பறவைங்கள்லாம் இந்த குட்டி பறவைங்கள்லாம் பாத்தீங்கன்னா தானியம் மட்டும்தான் அதால சாப்பிட முடியும். ஏன்னா அதோட பீக் பாத்தீங்கன்னா பார்த்தாலே ஷேப் தெரியுது, அதெல்லாம் வந்துட்டு சீட் ஈட்டர்ஸ், அதெல்லாம் மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த பறவைங்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு இப்ப புட்கள் எல்லாம் காணாம போகும்போது, ஈவன் இப்போ அந்த வயல்ல வந்து இப்ப சோளம் மாதிரி எல்லாம் போடுறீங்கன்னா அந்த இது எல்லாத்தையும் அப்புறம் சாப்பிடும். இதே வந்து காட்டுல சும்மா உள்ள இந்த மாதிரி செடிங்க நிறைய கிராஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த நாணல் செடிங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ தின்னான புட்களை பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு பறவை வந்து உட்கார முடியுதுன்னா அதுக்கு எவ்வளோ வெயிட் கம்மியான பறவைங்க. அப்போ அந்த எண்டுல உட்காந்து அது சில டைம் அது பீக்ல வச்சுட்டு அந்த இதை சாப்பிடும்போது அது இழுக்கும். அந்த புட்களை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கும் போது அந்த புட்கள் வளைஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது அது இன்னொரு பக்கத்துல போய் அந்த விதை கீழே போய் விழுகுது. அப்படியேதான் பக்கத்துல அந்தந்த இடத்துல போயிட்டு அந்த பறவை அந்த இடத்துல வந்துட்டு புட்கள் வந்துட்டு பரவும். இந்த மாதிரி அந்த குட்டி இந்த மாதிரி பறவைங்களும் இந்த மாதிரி பரப்புறதுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவும். அதனால சீட்ஸும் வந்துட்டு கிராஸஸும் சரி, இந்த மாதிரி சிறு பறவைகள் இதுக்கு என்னன்னா கூட்டமா அவ்வளோ ஆயிரக்கணக்குல சாயங்காலமானா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா அந்த புட்கள் எல்லாம் பார்த்தோன்னா பறக்கிற மாதிரி முன்னாடி இருந்திருக்கு. ஒரு காலத்துல இதெல்லாம் அவ்வளோ இருந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப தேடி தேடி பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு 10, 15 அந்த மாதிரி சில இடத்துல கூட்டத்துல பார்க்கலாம். சில இடத்துல வந்து அறுவடை ஏதாவது நடக்கிற டயத்துல வந்து இந்த மாதிரி பறவைகளை சில இடத்துல நிறைய பார்க்கலாம்.
ஆனா இதெல்லாமே நமக்கு என்னன்னா இப்போ வந்து பெஸ்ட் இதெல்லாம் வந்து செடிங்களை அழிச்சிருது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விவசாயம்னு மாத்திட்டதுனால இது எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதுங்களுக்குன்னே உள்ள கிராஸ் லேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பேச்சஸ் இருந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர்னு எல்லாத்தையும் மாத்திட்டதுனால அது வந்து நமக்கு பர்சனலா நமக்கு விவசாயத்துக்குன்னு எல்லாம் மாத்தும் போது இது எல்லாத்தையும் சாப்பிடுதுங்கிற போது இதெல்லாம் சாப்பிடு. ஆனா இதோட சேர்த்து அதுங்க பூச்சிங்களையும் பூச்சிங்க எல்லாத்தையும் மத்தபடி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஆகும். மத்தபடி பக்கத்துல இருக்க எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஆனா அந்த விஷயம் எல்லாம் நமக்கு மறந்து போயிட்டதுனால இப்ப பூச்சி இந்த மாதிரி பறவைங்க வந்துச்சுனாலும் அதுவும் வந்துட்டு நமக்கு விளைச்சல் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் உணவு வாழ்விடம். வாழ்விடத்துல வந்துட்டு நமக்கு முக்கியமா நமக்கு நல்லா தெரிஞ்சது வந்து இந்த வீவர் தூக்கணாங்குருவி. இந்த தூக்கணாங்குருவி கூட வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு பனை மரத்துல, என்ன மரத்துல, இந்த அக்கேசியா மாதிரி உள்ள முட்செடிகள்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி தூக்கணாங்குருவி கூடுகளை பார்க்கலாம். தூக்கணாங்குருவி கூடுகளை கட்டுறதுக்கும் அவங்களுக்கு மற்ற புல்கள் பக்கத்துல உள்ள வயல்களோ புல்வெளிகள்ல இருந்தோ தான் புட்களை எடுத்துட்டு வந்துதான் இது வந்து கூடு கட்டும். கூடு கட்டுறதுக்கும் மரங்கள் வேணும். அதை எடுத்துட்டு வர்ற உள்ள இதுவும் வந்துட்டு அந்த கட்டுறதுக்குள்ள விஷயங்களும் வந்துட்டு புட்களா இருக்கணும். ஆனா அதுலயே வந்து இன்னொரு வீவர் வந்து ஸ்ட்ரீக்ட் வீவர்னு ஒண்ணு உண்டு. இது வந்துட்டு எப்படின்னா நீளமான அந்த கோரை புட்கள் மாதிரி தண்டுகள். இது வந்து மார்ஷ்லேண்ட் மாதிரி சதுப்பு நில பகுதிகளில் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய புட்கள் இப்படி வளர்ந்துருக்கும். அந்த இடத்துல உள்ள புட்கள் எல்லாத்தையும் அதுல வந்து அழகா வந்து புட்களை சேர்த்து பின்னும். இடையில புட்களுக்கு இடையில வந்துட்டு ரொம்ப அழகா பின்னி வச்சிருக்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இதோட கூடுங்க இருக்கும். இதுவும் நல்லா கூட்டம் கூட்டமா இருக்கும். நமக்கு பொதுவா தூக்கணாங்குருவினா நம்ம அந்த பாயா வீவர் பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தூக்கணாங்குருவி பத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஆனா ஏன்னா இந்த சதுப்பு நில காடுகள் இடங்களே வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால, ஏன்னா இது எல்லாமே நம்ம தண்ணி எல்லாத்தையும் வற்றும் போது நம்ம எல்லாத்தையும் வீடா மாத்திடுவோங்கிறதுனால இந்த மாதிரி இடம் வந்து ரொம்பவே இடத்துல நிறைய இடத்துல பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அதுல சில இடங்கள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள், இந்த மாதிரி புட்களுக்கு இடையிலயும் வந்துட்டு இந்த பறவைகள்லாம் வந்துட்டு அழகா கூடு கட்டி அந்த புட்களுக்கு இடையே அழகா கூடு கட்டி இருக்கும். இந்த மாதிரி மற்றபடி கூடு கட்டுறதுக்கு வந்துட்டு நம்மளோட மரங்கொத்திகள் வந்துட்டு ஒவ்வொரு மரத்திலையும் போய் ஓட்டை போட்டு அவையெல்லாம் இருக்கும்போதுதான் அத இயற்கையின் தச்சர்கள்னு சொல்லுவாங்க. அது உண்டாக்கும் தொலைகள்ல வந்துட்டு மற்ற பறவைகள்லாம் கூடு கட்டும். ஏன்னா கூடு வைக்கும். ஏன்னா எல்லா பறவையாலையும் மரத்துல ஓட்ட போட முடியாது. அப்போ உட்பெக்கர் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கூடு கட்டிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 4 தடவையாவது மறுபடி கூடு மாத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு புதுசு புதுசா கூடு வேணுங்கிற மாதிரி. அப்போ அது ஈஸியா வந்து ஒரு ஓட்டைய போட்டுட்டு கூடு மாத்திட்டு போகும்போது அந்த பழைய கூட்டுல வந்துட்டு மத்த மைனா, ஸ்பாட்டட் அவுலட், பார்பெட், கிளி போன்ற மத்த எல்லா பறவைங்களும் வந்துட்டு அந்த ஓட்டையை யூஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து மரங்களுக்கு வந்துட்டு இதுங்களோட கூடுகள் அமைக்கிறதுக்கு ஒரு ஒரு பறவையில இருந்து இன்னொரு பறவையும் இது பண்ணும், பண்ணும். அதே மாதிரி மரங்களும் வந்துட்டு இந்த பழைய மரம் இதெல்லாம் இத்து போச்சு, பழைய மரம் மொட்டையா இருக்கு, இது எல்லாத்தையும் வெட்டிடலாம் அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிக்கும் போது அந்த மரங்கள் வந்துட்டு நிறைய பழைய மரங்கள் பாத்தீங்கன்னா பட்டு போன மரங்கள், காஞ்சு போன மரங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பறவைங்களுக்கு வந்துட்டு உறைவிடமா இருக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். நமக்கு ரொம்பவே தெரிஞ்சதானது வந்து தையல் சிட்டு. தையல் சீட்டு வந்துட்டு நம்ம வீட்டுல உள்ள எல்லா சும்மா உள்ள மாமரத்துல இருந்துட்டு ஒரு குட்டி புதர் செடி, ஒரு மல்லிப்பூ செடியா இருந்துச்சுன்னா எந்த செடியா இருந்துச்சுனாலுமே அதுக்குள்ள உள்ள இலைய மட்டும் வச்சு அழகா தையல் போட்டு, அது கொஞ்சம் தகுதி இலையா இருக்கணும், அந்த மாதிரி இலைய வச்சுட்டு அழகா தையல் போட்டு கூடு வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி இலைங்களை வச்சுட்டு இவ்வளோ ஒரு முட்கள் இருந்த செடி இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும். நல்லா நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு அக்கேசியா மாதிரி இந்த குடை மரங்கள், நம்மளோட அக்கேசியா, சீம கருவேல மரங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த கருவேல மரங்களே பாத்தீங்கன்னா நிறைய பறவைங்களுக்கு வந்து உறைவிடமா இருக்கு. நம்ம அது என்னதான் மத்தபடி தீங்கு விளைவிக்குதுனாலும் அது உண்மையிலேயே சீம கருவேல வந்து தீங்கு விளைவிக்குதுதான்.
அத வந்துட்டு நம்ம எடுக்க வேணும். ஆனா நம்ம ஊர் நாட்டு கருவேல வந்து கொடை மாதிரி நெறைய இடத்துல இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இந்த காடை, கௌதாரி மாதிரி உள்ள பறவைகள், சிறு பறவைகள் எல்லாத்துக்குமே அடைக்கலம் குடுக்குறதுன்னா, இந்த மாரி முள் செடிங்க. ஏன்னா முள் செடிங்கள்ல வந்துட்டு பாம்பு எளிதா ஏற முடியாது. அதனால மத்தபடி அந்த மாதிரி உள்ள பிரெடேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இதெல்லாம் எளிதா பிடிக்க முடியாதுங்கிறதுனால, இந்த மாரி செடிங்கள வந்து நெறையா பறவைகள் வந்து விரும்பும். அதிலேயே வந்து கூடும் வச்சுக்கும். மத்தபடி பகல் நேரம் ஒளிஞ்சிருக்கிறதுக்கோ, இதுல இருக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த மாரி முட்செடிகள் வந்துட்டு ஆ நெறைய உபயோகப்படுத்தும். நம்ம எல்லாமே அந்த முட்செடிகள், பூக்கள் இல்லன்னா இந்த மாரி செடிகள் எல்லாமே தேவையில்லன்னு நெனைப்போம். ஆனா அது எல்லாமே இதுங்களுக்கு வந்துட்டு ஆ உறைவிடமா இருக்கிறதுக்கு நல்லாவே உபயோகமாகும். இந்த மாரி தண்ணீல பாத்தீங்கன்னா, தண்ணீல உள்ள செடிங்களும் வந்துட்டு இப்போ வாத்துகள் நெறைய வாத்துகள் வந்துட்டு தண்ணீல வந்துட்டு உறிஞ்சி செடிங்கள சாப்பிடும். அப்ப செடிங்கள்ல வந்துட்டு அந்த மாரி செடிகள் தண்ணீல இருக்கும்போது, அவங்க எல்லாமே அந்த ஃபில்டர் ஃபீடர்ஸ் மாரி ஒரு ஒரு மாதிரி எடுத்து சாப்பிடுற ஒவ்வொரு செடி டக்கும் அதோட அழக பொறுத்து கீழ வரைக்கும் போய் சாப்பிடும். மேலே உள்ள செடிங்களையே அப்படியே எடுத்து சாப்பிடும். மாரி நெறைய வகையா சாப்பிடும். இப்போ இந்த தாவரத்துல வந்துட்டு இந்த இலைக்கோழிய பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு வந்து அல்லி செடிகள் மாரி இலைகள் வேணும். அதுல உள்ள இலைகள்ல இதோட கால் வந்துட்டு இது மாரி விரிச்சு இப்படி வைக்க முடியுங்கிறதுனால, அது கீழ விழாம, உள்ள போகாம ஒரு இலையில இருந்து இன்னொரு இலையில தாவி, அந்த இலைக்கு அடியில இருக்கிற பூச்சிங்கள புடிச்சு சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் வாழ முடியுது. இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து அல்லி இல்லாம இப்போ நம்ம ஊர்ல மெஜாரிட்டி நெறைய குளங்கள்ல வந்துட்டு ஆகாய தாமரை. அந்த இன்வேசிவ் செடி வளர்ந்துட்டதுனால, இந்த மாரி பறவைங்கள்லாம் அதுல வாழ முடியாது. இதுங்களுக்கு வந்துட்டு அல்லிப்பூ மாரி உள்ள செடிங்க எல்லாமே வேணும். அந்த செடிங்க இருக்கும்போது தான் இதால வந்துட்டு கூடு கூடு பார்த்தீங்கன்னா, இது மேலேயே இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இலைங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, அதுக்கு இடையிலேயே வந்துட்டு ஒரு முட்டைகள் எல்லாம் வச்சுக்கும். வச்சு அது இதோட குஞ்சுங்கள்லாம் உடனேயே பொறந்து உடனேயே வந்துட்டு நல்லா நடக்கிற மாதிரி உள்ள இந்த நெடு ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பறவைங்களா இருக்கும். அதனால வந்த உடனே வந்துட்டு இந்த பறவைங்க இந்த இலைங்க கூடவே இது கூடவே மறைஞ்சு மறைஞ்சு கூடவே சேர்ந்து இந்த இலைங்கள்லாம் தாவி தாவி நடக்க ஆரம்பிச்சுரும். அதனால ஒண்ணு நம்ம டேம் மாதிரி உள்ள இடத்துல ரொம்ப தண்ணி ஆழமா இருக்கும். மத்தபடி குளங்கள்ல நெறைய குளங்கள்ல பார்த்தீங்கன்னா, எந்த செடியுமே ஒண்ணு இருக்காது. இல்லன்னா செடி இருந்துச்சுன்னா நெறைய இடத்துல ஆகாய தாமரை செடி இருக்கும். சோ இந்த மாரி இதுல வந்துட்டு இந்த மாரி பறவைங்க எதுவுமே வாழ முடியாத மாரி இருக்கிறதுனால, எல்லாம் வெறும் தண்ணி இருக்கும், செடி இருக்குமே தாண்டி பறவைங்கள பார்க்க முடியறதில்ல. அப்புறம் மறைவிடம் பார்த்தீங்கன்னா, புதர்கள் வந்துட்டு அ பேப்லர் மாரி பறவைங்க. பேப்லர்ஸ்ல வந்துட்டு நெறைய வெரைட்டிஸ் பேப்லர் இருக்கு. எல்லோ பில் பேப்லர் வந்துட்டு இது டார்க் ஃப்ரண்டட் பேப்லர். இல்ல வந்துட்டு ஆ ரூஃபஸ் பேப்லர் இருக்கு. எல்லா பேப்லர்ஸுமே பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்துட்டு அந்த புதர்களுக்குள்ளேயே ஒளிஞ்சு ஒளிஞ்சு குதிச்சு குதிச்சு போகும். பஃப் த்ரோட்டட் பேப்லர்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள எங்க நுழைஞ்சீங்கனாலும் முதல்ல கேட்கறது அதோட பாட்டா இருக்கும். எப்படி மலபார் விஸ்லிங் த்ரஷ்ங்கிற ஒரு பறவை எல்லா இடத்துலயும் பாட்டு சத்தம் கேட்கிற மாதிரி, பஃப் த்ரோட்டட் பேப்லர், அயோரா இது எல்லாமே வந்துட்டு நல்ல பாட்டு பாடுற பறவைங்க. எல்லாமே புதருக்குள்ளேயே தான் குதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த புதரு வந்துட்டு அவ்ளோ ஒரு ஆ அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம். ஊர் இதுலலாம் வந்துட்டு பக்கத்திலேயே சிட்டுக்குருவிங்கிறது அந்த எல்லோ பில் பேப்லர் வந்துட்டு புதர்கள் இருந்துச்சுன்னா இடையில வந்து நெறைய பூச்சிங்க இருக்கும். அந்த பூச்சிங்கள குதிச்சுக்கிட்டு அதுல புதர்லாம் இருக்கும்போது அதுல வந்துட்டு பூனையோ, இதுவோ எதுவுமே அதுங்கள வந்து தொரத்தாது. அப்ப அதுக்குள்ளேயே குதிச்சு குதிச்சு நல்லா அழகா பொறுமையா போயிட்டுருக்கும். ஒரு காடுல போனீங்கன்னா, ஆ அடுக்கு தாவரங்கள் ஒரு ஹைட்டா மேல கேனப்பியாட்டம் பெரிய மரம் இருக்கும். அப்புறம் அது மேல சுத்தி ஒரு கிரீப்பர் வளரும். ஒரு மரத்து மேலேயே பார்த்தீங்கன்னா, ஆர்கிட்ஸ் மாதிரி செடிங்க நெறைய ஒட்டி வளரும். அந்த செடிங்கள்லயே வந்துட்டு எபிஃபைட்ஸ் மரத்து மேலேயே வளர்ந்துட்டு எல்லாம் வளரும். அப்புறம் அதுக்கு கீழ உள்ள தரை தாவரங்கள். தரை தாவரங்களே வந்து ஒட்டி வளர்ற செடிங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஹைட்ல வளர்ற புஷ்ஷஸ் மாதிரி உள்ள செடிங்க. அப்படி எல்லா இதுலயும் வளரும்போது, ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்போ நட்டாச்சுன்னு ஒரு பறவை பார்த்தீங்கன்னா, மரத்துல மேல இருந்து கீழ வந்து உட்பெக்கர் வந்து எப்படி கீழ இருந்து மேல போய் அப்படியே பூச்சிங்கள செக் பண்ணிட்டு இருக்கிற மாரி, நட்டாச்சு வந்து மேல இருந்து கீழ இருந்துட்டு அப்படியே பறவைங்க இது பண்ணிட்டே வரும். இது எல்லாத்துக்குமே உயரிய நல்ல காட்டு மரங்கள் வேணும். இப்போ சில பறவைங்க வந்துட்டு கூட்டா போகும். வேற வேற
ஒரு மிக்சட் ஃபிளாக் அந்த ஃபாரேஜ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக அப்படியே பறந்து போகும். அப்போ ஒண்ணு வந்து தரையில குதிச்சிட்டு இருக்கும், ஒரு பறவை வந்துட்டு அந்த இடையில உள்ள ஹைட்ல மறைவா உட்காந்துட்டு இருக்கும். இப்போ டிராகன் மாதிரி பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா தரையில பார்க்க மாட்டீங்க, அது ஒளிஞ்சு நல்ல கிளைங்களுக்கு இடையில ஒளிஞ்சு இருக்கும். அவுல்லு எல்லாமே அந்த மாதிரி பறவைங்க இருக்கும். தரையில குதிச்சு போறதுக்கு த்ரஷ் மாதிரி பறவைங்க, இந்த பேப்லர் மாதிரி பறவைங்க, ஃப்ளை கேச்சருமே இடையில தான் உட்காந்துட்டு இருக்கும், கிளைங்கல்ல உட்காந்து உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கும். அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவை இருக்கும்போது மேல கீழேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் குதிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லா மாதிரியும் நிலையிலையும் இருக்கிறதுக்கு அந்த காடுகள்ல இருக்கும். ஆனா நம்ம ஊர் பக்கத்துல இதெல்லாம் வந்துட்டு நம்ம பொதுவா அடர்த்தியா புஷ் கொஞ்சம் செடிங்க வளர்ந்துச்சதுனாலே புதரா இருக்குது, புதரா இருந்தாலே நமக்கு ஊர்ல என்னன்னா பாம்பு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த தவிட்டுக்குருவிங்க மாதிரி பறவைகள் எல்லாத்தையும் நம்ம வீடு பக்கத்துல பாக்குறது வந்து நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே போகும். வந்துட்டு எப்படி வந்து நம்ம எல்லாமே ஒன்னொன்னுத்துக்கும் பெனிஃபிட், இயற்கைனா வந்து எல்லாமே சரியா இருக்கும், எல்லாமே கரெக்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே ஒழுங்கா பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரியே இருக்காது. இல்ல வந்து நெக்டர் ஸ்டீலிங்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதுல வந்துட்டு எப்படின்னா பறவைங்க வந்து மகரந்தம் சேர்க்கை பண்ற மாதிரி இது பண்ணி தேனை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டு, ஆனா மகரந்த சேர்க்கை பண்ணாது, அதுக்குள்ள தேவைக்குள்ள விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்காது. இப்போ நம்ம ஊர்ல வந்து இருந்துட்டு மத்த இடத்துல ஹம்மிங் பேர்டு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தேன்சிட்டு மாதிரி அங்க வந்து ஹம்மிங் பேர்டு வந்துட்டு மத்த நார்த் அமெரிக்கா மிடில் அமெரிக்கால எல்லாத்துலயுமே வந்துட்டு ஹம்மிங் பேர்டு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது வந்து நம்ம தேன்சிட்டை விடவும் ரொம்ப சிறியதா இருக்கும், ஆனா ரொம்ப ஃபாஸ்டா பறக்கிறதுனால அது வந்து மேல ஹாவர் பண்ணிக்கிட்டே பறந்துரும். அதுக்கு உட்கார்ந்து கூட பூல வந்து குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதனால வந்துட்டு மேல ஹாவர் பண்ணிக்கிட்டே சில பூக்கள்ல வந்துட்டு அது உள்ளே போகாது, வெளியில இருந்துட்டே இப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு தேனை குடிச்சிட்டு மட்டும் வெளில போயிடும். அப்ப அதால மகரந்த சேர்க்கை பண்ணாம பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அது நிறைய பண்ணும். இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல நிறைய இடத்துல வந்துட்டு என்னன்னா தேன் வச்சு அந்த டப்பால தேன் எல்லாம் ஊத்தி இல்லைன்னா சக்கரை தண்ணி எல்லாம் கலந்து அந்த மாதிரி எல்லாம் தொங்க விட்டுருவாங்க. இப்ப அதெல்லாம் பண்ணும்போது அதுங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயத்தையே குடிச்சு பழகிட்டு செடியில போய் குடிக்கவே குடிக்காது. இப்ப நம்ம ஊர்ல இன்னும் அந்த மாதிரி பழக்கம் கிடையாதுங்கிறதுனால தேன்சிட்டெல்லாம் இன்னும் இப்படிதான் சுத்திட்டு இருக்கு. நாங்க ஹம்மிங் பேர்டு வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அங்க எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ வந்து சீசன் வந்துட்டு அவங்க ஊர்ல வின்டர்லாம் இருக்கும் போதும் இந்த மாதிரி எல்லாம் பழக்கி வைக்கும் போது நிறைய வந்து அந்த மைக்ரேஷனே பண்ணாம அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரும். செடிங்களை நம்பி இல்லாம இவங்க ஆர்டிபிஷியலா வச்சு இப்படி எல்லாம் பண்ணி விடுறதுனால அதுக்குள்ள மாற்றங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இந்த நெக்டர் ஸ்டீலிங்கிற கான்செப்ட்ல இந்த மாதிரி விஷயம் பறவைகள்லாம் நிறைய பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஊர்லயே சில பெரிய பறவைங்க வந்துட்டு அந்த வெஜ்ல உள்ளதை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுவும் பண்ணாம போயிடும், மத்த செடியில போயிட்டு மகரந்த சேர்க்கை பண்ணாம போயிடும். இல்ல இப்போ கொண்டக்குருவி சொல்ற இந்த புல்புல் பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்ல போனா ரொம்பவே அதிகமா இருக்கிறது இந்த பறவைங்க. இது எதுக்கு ஒரு காரணம்னா இந்த லாண்டனா கேமராங்கிற இன்வேசிவ் செடி, இந்த உண்ணி செடின்னு சொல்ற அந்த செடியை வந்துட்டு அதோட காய்களை வந்து இதுங்களுக்கு நல்லா பிடிச்சு போயிடுச்சு. ஸோ இதுங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இது ஃபுல்லா இடத்துலயும் இதுங்க அதை விதைய பரப்பிட்டதுனால இதுங்க நல்லா சாப்பிட்டதுனால இதுங்களோட பாப்புலேஷனும் அதிகமாயிடுச்சு, இதோட லாண்டனா கேமராவோட பாப்புலேஷனும் அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு டைகர் சான்ச்சுரி எதுக்குள்ள போனீங்கன்னாலும் லாண்டனா கேமரா தான் அதிகமா இருக்கும். அந்த செடி அதிகமானதுனால இந்த பறவைகளும் அதிகமாயிடுச்சு. ஓ ஏதோ ஒரு பறவை நிறைய தானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஆனா அப்படி இருக்காது. ஏன்னா இந்த பறவைங்க நிறைய இருக்கும்போது காக்கா மாதிரிதான், காக்கா வந்துட்டு இப்படி நிறைய அதிகமாயிட்டதுனால அது வந்து சும்மா இருக்கிற நேரத்துல மத்த பறவைங்களை போயிட்டு விரட்டி விடும், அதுல போயிட்டு சாப்பிட விடாது, அதுங்களோட நெஸ்ட்ல போயிட்டு முட்டையை திருடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காக்கா பண்ண ஆரம்பிக்கும் போது காக்கா தான் நம்ம ஊர்ல அதிகமா இருந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு புல்புல் அதிகமாகும் போது புல்புல் வந்து மத்த பறவைகள் எல்லாத்தையும் ஒழுங்கா இருக்க விடாது. அதுங்களோட பிளஸ் வந்து அதோட சாப்பாடு மத்த செடிங்க எல்லாம் காணாம போறதுனால மத்த பறவைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்லாம போகும். ஏன்னா எல்லாமே அடாப்ட் ஆகி எல்லாராலையும் எல்லா விஷயத்துக்கும் மாறிட முடியாது. சில பறவைங்களால மாற முடியும், சில பறவைங்களால மாற முடியாது. இப்போ புல்புல் வந்து ஜஸ்ட் இந்த லாண்டனாக்கு அடாப்ட் ஆயிட்டதுனால இது நல்லா சாப்பிட்டு மத்த இடத்துலயும் பரப்பி விட்டுருச்சு. ஆனா மத்த பறவைங்க எல்லாம் இதனால கஷ்டப்படுதுங்க, அதுங்களுக்கு சாப்பாடு வந்து சரியில்லாம போய்
லேண்டனா மட்டும்தான் அந்த எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால வேற எந்த செடிங்களும் வளர முடியாம போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல. பேசும்போதே நிறைய விஷயங்கள் சொன்னது மாதிரி இப்போ பறவைகள் வந்துட்டு பறவைகள் எண்ணிக்கை வந்துட்டு கடந்த 40 ஆண்டுகள்ல வந்துட்டு 30% நான் ரொம்ப குறைவா சொல்றேன். ரொம்பவே கம்மி ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. நிறைய இடத்துல வந்து எல்லாமே சாம்பிளுக்கு ஒண்ணுன்னு பாக்குற மாதிரிதான் நிறையவே போயிட்டு இருக்குது. அந்த கும்பல் கும்பலா பறந்த பறவைகள் எல்லாமே ரொம்பவே குறைவான நிலைமைக்கு போயிருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அதோட இடங்கள் வாழ்விடங்கள் எல்லாத்தையும் நமக்கு வீடு கட்டுறதுக்கோ நம்மளோட வாழ்வியலுக்காக அதை நிறைய இடத்த எடுத்துட்டோமோ அதே மாதிரி எப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால இப்போ மழை வந்துட்டு வேற வேற சீசன்ல எல்லா டைமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நமக்கு மழை பெய்யறது வந்துட்டு மத்தபடி நமக்கு ஒண்ணும் பெரிய எஃபெக்ட் கிடையாது. ஆனா செடிங்க வளர்ற விஷயமும் எல்லாமே மாறுது அதனால. அப்போ இந்த சீசன்ல தான் ஒரு செடி காய்ச்சிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த சீசன்ல காய்க்கும் போது நிறைய காய இருக்கிறதுனால இந்த பறவைங்க அது காய உண்டு அந்த டயத்துல மேட்டிங் வந்து அதுங்க குஞ்சு பொரிக்கும் போது அதுங்களுக்கும் நிறைய உணவு கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடியே இதுங்க எல்லாம் காய வைக்க ஆரம்பிக்கும் போது இதுங்களோட அந்த மேட்டிங் சீசன் வந்துட்டு மாறி போயிடும். அது மாறின உடனே இதால மாற்ற முடியாது. அப்போ இது வந்து குட்டி போடுறது எப்பவுமே குஞ்சு பொரிக்கிறது வந்து அந்த ஒரு மாசம் இப்போ ஜூலை மாசத்துலதான் இது குஞ்சு பொரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மார்ச் மாசத்திலேயே வந்துட்டு எல்லா காயும் வச்சுட்டு போயிடுச்சுதுன்னா இது குஞ்சு பொரிச்சு வரும்போது இதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு அவ்வளவுத்துக்கு உணவு இல்லாம போயிடும். அதே மாதிரி அந்த டயத்துல வந்துட்டு மழை இல்லாத சமயத்துல இதுக்கு ஒரு கூடு கட்டி அது குஞ்சு வளர்க்கறதுக்கும் மழை சமயத்துல அந்த டயத்துல இருந்து மழை வந்துருச்சுதுன்னா குஞ்சுகளை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா குஞ்சுகளை வந்து குளிர் தாங்காது, அதுல ஃபெதர் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கிற காரணத்துல வந்துட்டு காரணத்து போது அதுங்களை வளர்க்கறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்ப பொதுவா ஒரு கூட்டுல இருந்துட்டு ஒரு 4 முட்டை எல்லாம் வந்துட்டு 3 முட்டை சக்சஸ்ஃபுல்லா எப்பவும் வந்துட்டு இருக்குதுன்னா சில டைம் இப்போ வந்து அப்படியே ஒரு முட்டை தான் வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி ஆச்சுனாலே பாப்புலேஷன் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஒரு முட்டையில இருந்து அடுத்தது வர்றதுக்கு வந்துட்டு இன்னும் டைம் ஆயிடும். ஏன்னா இதுங்களால நேச்சர் இந்த மாதிரி சிறிய உயிரினங்களால எல்லாத்தையும் டக்குன்னு அடாப்ட் இப்ப நம்மனா உடனே இந்த சீசன் தானே அப்ப இந்த டயத்துல நம்ம வந்து ரெயின் கோட் போட்டு வெளில போய்க்கலாம், இதான் மழை டைம்னா நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாத்திக்கிறோம். அப்ப நம்ம தான் மாறிக்கிறோமே எல்லாமே மாறிடாதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா அந்த உணவு சங்கிலி வந்துட்டு அவ்வளவுத்துக்கு ஒரு சிங்க் ஆகி இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒண்ணு போயிட்டு இருந்தது வந்து பாஸ்டா ஒரு 20-30 இயர்ஸ்ல நம்ம அர்பனைசேஷன்னாலையும் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் ரொம்ப ஃபாஸ்டா மாறுறதுனால இவையால இந்த சிறு பறவைகளாலேயோ செடிங்களாலேயோ அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியாது. அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாத போது அவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஒண்ணு வந்துட்டு விவசாயம் பண்றது. விவசாயம் பண்றதுல வந்துட்டு முந்தி நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் செடிங்க நிறைய இப்போ தேன் இந்த மாதிரி இந்த கம்பு சோளம் மாதிரி வெரைட்டிஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய திணை இதுல நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருந்திருப்போம். பிளஸ் வந்துட்டு இவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டோம். பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட் எல்லாம் இப்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு இடத்துலயும் மோனோகிராப்பிங் ஒரே செடி இப்பதான் இதுதான் நல்லா விலை போகுதுன்னா இந்த இடத்துல ஃபுல்லா இதை மட்டுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த இடத்த ஃபுல்லாவே மாத்தும் போது எதுவுமே வந்துட்டு பறவைகளால நீங்க அதுவும் விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தனிப்பட்ட மனிதனோட அவரோட வாழ்வாதாரத்துக்குள்ள இடங்கள்னு வரும்போது எந்த பறவையுமே அதை போய் சாப்பிட்டா யாருமே அதை ஒத்துக்க போறது கிடையாது. ஒரு மயில் போய் சாப்பிட்டுச்சுனாலும் சரி, ஒரு முனியா போய் சாப்பிட்டுச்சுனாலும் சரி, அந்த இடம் சேதம் அடைஞ்சதுன்னு மட்டும்தான் நமக்கு நியூஸ் வரும். இவ்வளவு பறவைங்க போய் அந்த இடத்த ஒரு கிளி எல்லாம் போச்சுதுன்னா அந்த இடத்த ஃபுல்லாவே போய் நல்லா போய் சாப்பிட்டு வந்துரும். சோ அந்த இடத்த ஃபுல்லா சேதமடைஞ்சிச்சு அப்படின்னா அது முன்னாடி வந்து அதுங்களோட இடமா தான் இருந்துச்சு. மொத்தமாவே அதுக்குள்ள புட்கள்னா அதெல்லாம் சாப்பிடறதுக்குள்ள இடமா தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் மாறிட்டதுனால அதுங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்துட்டு சீட்ஸ் தான், பழம் தான். சோ வச்சிருந்துச்சுன்னா போய் சாப்பிடதான் போகுது. சோ இப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வலை போட்டு வைப்பாங்க. சோ வலையில வந்து நூற்றுக்கணக்கான பறவைகள் மாட்டி ஃபுல்லா இறந்து போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிறதுனால விவசாயமே வந்துட்டு ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயங்கள் பறவைங்களுக்கு வந்துட்டு எதிரா அமைகிற மாதிரி உள்ள விஷயங்களா இருக்கு. இப்போ ஆடு மாடு மேய்க்கிறதும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஏன்னா ஓப்பனா நம்ம விவசாயம் பண்ற இடம் தாண்டி
காடுங்கள்ங்கிற இடம் தாண்டி இடப்பட்ட இடத்துல சும்மா இருக்கிற நிலங்கள் எல்லாத்துலயுமே ஆடு மாடு மேய்க்கும் போது சும்மா வளர்ற வைல்டா வளர்ற செடிங்க எல்லாமே வந்துட்டு காணாம போயிடும். ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே இடத்துல ஆடு மேய்க்கும் போது. இதே மானும் காட்டுல மேயதான் செய்யுது. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மான் இருக்கு, வரையாடு இருக்கு, காட்டு மாடு இருக்கு, எல்லாமே காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டே தான் இருக்கு. ஆனா அவையெல்லாம் ஒரே இடத்துல தினமும் மேயாது. வேற வேற இடத்துல போகும்போது அங்க உள்ள செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டு செடிகள் அதே மாதிரி நல்லா வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஆனா இங்க நம்ம வந்துட்டு நிறைய வளர்த்து ஒரே இடத்துல திருப்பி 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 மேய்க்கிறதுனால அந்த இடத்துல உள்ள செடிகளும் அப்படியே காணாம போயிடும். அப்போ அந்த இடத்துல செடிகள் எதுவும் இல்லாத போது பறவைங்களாலையும் அந்த இடத்துல வந்துட்டு வளர முடியாதுங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுது. இன்னொன்னு வந்துட்டு தோட்டச்செடிகள். தோட்டச்செடிகள் வந்துட்டு நம்ம ஊர் செடிங்க விதவிதமான செடிகள் வளர்க்குற வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி பறவைங்க வந்திருக்கும். இப்போ ஃபூசியா, டெபூபியா இந்த மாதிரி ஃபூசியா செடிங்கள்லாம் இருக்கு. அதோட ஷேப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டுக்கு ஏத்த மாதிரி உள்ள அந்த மாதிரி உள்ள செடிங்க. ஸோ பூ நல்லா தொங்கிட்டு இருக்கும், அப்படி ஹாவர் ஆகி அதெல்லாம் குடிக்கிற மாதிரி. இப்ப அந்த செடியை இங்க வச்சீங்கன்னா சன்பேர்டால அப்படி குடிக்க முடியாது. சன்பேர்டு உட்கார்ந்துதான் குடிக்கும். நீங்க நம்ம வேற்று நாட்டு செடியா இருந்தது, இப்ப ஜக்கராண்டா மாதிரி உள்ள செடி எல்லாம் வேற்று நாட்டு செடி தான். ஆனா அதுல நிறைய தேன் இருக்கும்போது இதெல்லாம் உட்காந்து குடிச்சிரும். ஆனா இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகுக்கு மட்டும் வைக்கும்போது இந்த செடிகளை வந்துட்டு எந்த பறவைகளுமே தீண்டாது, எந்த பட்டாம்பூச்சியும் போய் உட்காராது, தேனீக்களும் வராது. ஏன்னா நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள செடிங்களுக்கு உள்ள இதுதான் அதுக்குன்னு அடாப்ட் ஆயிருக்கும். சோ அப்படி இல்லாத போது இது எதுக்குமே அவை வராது. இருக்கும்போது சில செடிகள் வந்து அக்ரெசிவா இந்த மாதிரி கொண்டு வந்த செடிங்க தான் வெளியிலயும் போய் இன்வேசிவா வளர்ந்துச்சு. அதனால தோட்டம் தானே நம்ம தோட்டம் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது தோட்டத்துல முக்கியமா நம்ம நாட்டு செடிகள், நம்ம ஊர் செடிகளே வச்சா நம்ம வீட்டை சுற்றியே நிறைய பறவைங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சும்மா ஒரு காலையில எந்திரிச்சோன்னா நம்ம வீட்டை சுத்தி வந்துட்டு ஒரு மேக்பை ராபின், ஒரு புல்புல், அதுக்கப்புறம் ஒரு குயில், டெய்லர் பேர்ட், ஃபிளார் பெக்கர், சன்பேர்ட், ட்ரீபை, ஒரு பார்பெட், இந்த மாதிரி செடிங்க வந்துட்டு இந்த மாதிரி பறவைகளை வந்துட்டு இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 பறவைகளை வந்துட்டு ஈஸியா பாத்துற முடியும். ஆனா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் செடிங்களை வைக்கும்போது, ஈவன் பல செடிகள் வச்சாலும் சரி எதுனாலும் சரி, அந்த வெரைட்டியா எல்லாத்தையும் வைக்கும்போது தானாவே இந்த மாதிரி செடி பறவைங்களும் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஆனா நம்ம ரொம்ப அழகுக்குன்னு அந்த பொம்மை செடிங்கன்னு சொல்லுவதனால வந்துட்டு காட்டுல போனாலும் பறவைங்க சத்தமே இல்லாம அதெல்லாம் சும்மா பேருக்கு தான் பச்சையா இருக்கு. இப்ப தேயிலை தோட்டத்துக்கே போனீங்கன்னா எல்லாம் பச்சையா இருக்கும். ஆனா அங்க நீங்க ஏதாவது உயிரினங்களோ பறவைகளையோ இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்க்க முடியாது. அதே பக்கத்துல ஒட்டி இருக்கிற சோலைக்காடுகள்ல போய் அந்த எல்லையை தாண்டினோடனே பாத்தீங்கன்னா கச்ச கச்ச கச்சன்னு அப்படி சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அது ஏதோ எல்லை கோடு போட்ட மாதிரி இந்த இடத்துல அதுக்கப்புறம் நமக்கு உணவு இல்லை எதுவும் இல்லைன்றனால அது எதுவுமே வராது. அந்த மாதிரிதான் நம்ம இதுலயும் நமக்கு வந்துட்டு அந்த எல்லையை தாண்டி நம்ம இந்த மாதிரி செடிகள்னு எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சோம்னா, இவன் ஒரு கருவேப்பிலை செடியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம ஒரு செடிங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம வீட்டை சுத்தி வைக்க ஆரம்பிச்சோம்னா தானாவே வந்துட்டு இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனாலதான் செடிங்கள்ல முதல்ல வந்துட்டு நம்ம ஊர் செடி என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப முக்கியம். செடிகளை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கிறதே சும்மா பூ பார்த்து அழகா இருக்கு, எனக்கு பூ பிடிக்கும், எனக்கு மலர்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது வேற, நம்ம ஊர் செடிங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி வைக்கிறது வேற. ஸோ சும்மா நர்சரியில போய் நான் செடி வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு செடி ரொம்ப பிடிக்குங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன செடி நம்ம ஊர்ல என்னெல்லாம் இருக்கு, அப்போ காட்டுல வளர்றது எல்லாம் களை செடிகள்னா களை செடிகள் எல்லாமே வேண்டாத செடிகள் கிடையாது. நமக்கு பிடிக்கலன்னா அது எல்லாத்தையும் களை செடிகள்னு சொல்லிடுவோம். ஆனா இன்வேசிவ்ங்கிறது வேற, வேற்று நாட்டு செடிகள்ங்கிறது வேற. ஸோ அது என்னதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டை சுத்தி அந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையும் வச்சீங்கன்னாலே நல்லாவே பறவைங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒரு பறவைக்கும் செடிங்களுக்கும் உள்ள அந்த லிங்கை தெரிஞ்சுட்டு பறவையும் பார்க்க ஆரம்பிக்கலாம், செடியையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம. நன்றி. ஏதாவது டவுட் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்க கன்னியாகுமரியில இப்ப ரெகுலரா பேர்டிங் ட்ரிப்ஸ் கொண்டு போறீங்களாக்கா? ரெகுலர்னு இல்ல, ஆனா மந்த்லி ஏதாவது ஒரு நாள்ல வீக்கெண்ட் வந்துட்டு என்னைக்கு டைம் கிடைக்குதோ பண்ணிடுவோம். சரி, அதுல நாங்களும் ஜாயின் பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? நாங்க திருநெல்வேலியில இருந்து நெல்லை நேச்சர் கிளப்னு வச்சிருக்கோம். சரி. நீங்க இப்ப நாங்க வரணும்னா சொல்லுங்க, நாங்க சும்மா கூட என்னைக்கா நீங்க கும்பலா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க போலாம். இல்லைன்னா நாங்க போற அன்னைக்கு நாங்க சொல்றோம், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நாங்க சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் சும்மா போடுவோம், இன்னைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு போலாமா, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, இல்ல யாராவது 4 பேர் ஃப்ரீயா இருக்காங்க போலாமா. பண்ணிடலாமாக்கா? பண்ணலாம்.
நீங்க அப்புறம் சொல்லுங்க, நான் இது பண்ணி விடுறேன். எந்த நம்பர்ல அந்த குரூப்ல ஆட் பண்ணுங்க? நான் உங்களுக்கு என் நம்பர் இருக்கா? என் நம்பர் இருந்தா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன். சார் நான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், அவர் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார் நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ 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 மேம். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுவும் அப்படியே நம்ம கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போன மாதிரியே ரொம்ப யூஸ்ஃபுல்லா எப்பவுமே இருந்துச்சு. இருப்பாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நானும் நிறைய தடவை ஏன் எக்ஸாட்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இன்னும் டீட்டெயில்டா நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. சரிங்க, தேங்க்யூ. ஏன்னா எல்லாருமே அதான் கேக்குறது, மரம்னு ஒண்ணு வைக்கிறோம், மரம் வச்சதுல என்ன வச்சா என்ன, ஏதோ ஒரு மரம் வைக்கிறோம்ல, பச்சையா இருக்குல்ல, பறவை வந்துடாதா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்குதான் அது சொல்றது, அந்த பறவைன்னா உங்களுக்கு பறவை வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன எப்பவுமே எதுனாலுமே நம்ம ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம்னா, குழந்தை அழுதுனா குழந்தைக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்டுட்டு தானே பண்ணுவோம். சும்மா அழுதுனா எதையோ ஒண்ணு திணிக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் வந்துட்டு எதுவுமே நம்ம மனுஷங்களுக்குள்ளது மாதிரி என்ன தேவை, ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம பண்றோம், என்ன தேவைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளதான் நம்ம பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப பறவைங்களுக்கு என்ன உணவுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளதான் வச்சோம்னா, அது நான் வச்சுட்டேன், நான் மரத்தை வச்சுட்டேன் அதனால அது வந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அதுக்கு என்ன தேவையான மரம்னு வச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆமா மேடம். இது வந்து பறவைகளுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி அதோடைய ஃபுட் பிளான்ஸ வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இன்னும் கன்சர்வ் பண்ணலாம் பேர்ட்ஸ அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க் யூ. பார்ட்டிசிபென்ட் சைட்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். மேடம் இத ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறீங்களா மீட்டிங்? நான் பாதியில தான் ஜாயின் பண்ணேங்க. எஸ் மேம். இந்த செஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல, நாங்க பாக்குறோம். நீங்க யாருன்னு எனக்கு சொல்லிருங்க. என் பேர் ஜெயபாரதிங்க, தமிழ்நாடு பேர்டர்ஸ் நெட்வொர்க்ல இருக்கேன். ஓகே ஓகே, நான் ஷேர் பண்ணிடுறேன் மேம். ஓகே மேம். மேடம் क्वेश्चन இல்ல நினைக்கிறேன். ஓகேங்க, முடிச்சுக்கலாமா? ஓகே. இதுல நிறைய பேர்ட்ஸ் வந்து இந்த ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதாவது மயிலாடுதுறை ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த காலேஜ்ல இருக்கிற ரீஜன்ல வந்து பார்பட்மே நீங்க சொன்னது வந்து பிரவுன் ஹெண்டட் பார்பட் இங்க கிடையாது. அங்க கிடையாது. எல்லாமே நம்ம அப்படியே இது பண்ணிட்டு அந்த வாய்ஸ் வந்து நம்ம கேட்டுட்டே இருப்போம், அந்த கால கேட்டுட்டே ஆமா கரெக்ட். ஆமா எல்லாமே அதனால இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பேர்ட்ஸாவே சொல்லிட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேம். ஓகே. ஏன்னா இப்ப சென்னை மரத்துல போனா கூட பிரவுன் ஹெட்டட பார்க்க முடியாதுதான், காப்பர் ஸ்மித் பார்பட் சுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த பக்கத்துல ரொம்பவே எளிதா பார்க்க முடியுதுங்கிறதுல பண்ணேன். இதையும் அதாவது அவங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. Thank you ma'am. Thank you so much. Thanks a lot. Okay, thanks a lot for this opportunity. Thank you.